ஹலோ காய்ஸ், டிகே விலாக்ல இன்னொரு விலாக். இன்னைக்கு நம்ம என்ன விலாக் பார்க்க போறோம்னு சொன்னா, நம்ம ட்ராவலிங் ஆமாங்க நம்ம வீட்டு போறோம். அதுக்குரிய ட்ராவலிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல வந்து ட்ராவலிங் என்று சொல்லக்குள்ள எனக்கு எப்பவுமே கார், வேன், ஈவன் ஃப்ளைட்ண்டா கூட எனக்கு ஒரு அலர்ஜி இருக்கு. ட்ராவலிங் அலர்ஜி. எனக்கு பெருசா செட் ஆகறல. அங்க போனா இடம் ஓகேயா இருக்கும். பட் ட்ராவலிங் பண்ற வே வந்து எனக்கு செட் ஆகுற குறைவு தான். இருந்தாலும் நம்ம வீட்ட போறோம்ன்ற ஒரு ஆர்வத்துல ஃப்ளைட் என்னமோ ஈவினிங் 4 மணிக்கு. நாங்க ஒரு 7:30 மாதிரியே ஃப்ளைட்டுக்கு ரெடி ஆயிட்டோம். ரெடியாகி உள்ளே போனோம். புது ஏர்போர்ட் வடிவா செஞ்சுருந்தாங்க. அதனாடி சுற்றி முற்றி பார்த்துட்டு 4, 5 பிக்சர் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு கொண்டு போன ஸ்நாக்ஸ் அது ஐட்டங்களையும் இருந்து ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஒரு வழியாக கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. கவுண்டர் ஓப்பன் பண்ணி செக்இன் போயிட்டு ஒரு மாதிரி ஃப்ளைட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருந்துட்டோம். வெளிநாட்டுல வேலை செய்ற எல்லாருக்குமே இந்த ஃபீல் இருந்திருக்கும். நம்ம இங்கிருந்து என்னமோ போறது வீட்டுக்கு, வெக்கேஷனுக்கு. ஆனா வீட்டாக்களுக்கு ஏதோ நெனப்பு, நம்ம வெக்கேஷன்ல இருந்து வீட்ட வாரோம்ன்ற நெனப்பு. போனோனே என்னென்ன சம்பவம் காத்திருக்கோ தெரியா? வீட்ட போய் பார்த்தா தான் தெரியும். என்னதான் இருந்தாலும் சொந்த ஊருக்கு போறோம்ன்றனே ஒரு மகிழ்ச்சி தானே! நம்ம சொந்தக்காரர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி என்ற எல்லாரையும் பார்க்கக்குள்ள எவ்வளோ கஷ்டம்னாலும் நம்ம எவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வேலை செஞ்சிருந்தாலும், அதெல்லாம் பார்க்கக்குள்ளவே அந்த சந்தோஷம் சொல்ல முடியாது. அதுக்காக வேண்டியே ஒரு மாதிரி போகலாம். போயிட்டு ஒரு மாதிரி பேக் எல்லாம் பேக்கிங் பண்ணிட்டு ஸ்ரீலங்கா ரீச் ஆயாச்சு. ஆமாங்க. வெல்கம் டூ ஸ்ரீலங்கா.